அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கடலை மாவு ஹல்வா தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கடலை மாவில் ஹல்வாவான்னு கேட்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவையில்லைங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகட்டும். இப்போ நெய் உருகிருச்சு. இதில் வந்து நட்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரையும் பாதாமையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். அல்வானாலே நமக்கு வந்து நெய் வந்து ஜாஸ்தி தேவைப்படும் இல்லையா? இதுக்கு அந்த அளவுக்கு நெய் தேவையில்லைங்க, கம்மியாகவே போதும் நமக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக வறுபட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம மாற்றிட்டேன். இது இருக்கட்டும். இப்போது மிச்சம் இருக்கும் இல்லையா, இந்த நெய்லேயே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். நல்லா பொடியான ரவை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு நம்ம சேர்க்க போகிறோங்க. 1 கப்னா 250 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலை மாவு எடுத்திருக்கேன். சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நெய் பத்தாத மாதிரி தான் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த நெய் வந்து எல்லாத்துலேயும் கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நெய்யே பத்தாத மாதிரி தான் இருக்கும். இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போது இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இந்த நெய் போதுங்க. இந்த நெய்லேயே சிம்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த மாவு வறுப்புற டைம்லேயே சைட்லேயே நம்ம சக்கரை தண்ணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம சக்கரை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் வந்து கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2வது கப் சேர்க்குறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதில் நான் இன்றைக்கி குங்குமப்பூ சேர்க்குறேங்க. குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இதை பாகுப்பதம் எதுவும் நமக்கு தேவையில்லைங்க. சக்கரை மட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். நமக்கு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொதி வந்துருச்சு. போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த பாகுப்பதம் நமக்கு வரணும்னு அவசியம் இல்லைங்க. சக்கரை மட்டும் தான் கரைஞ்சிருக்கு. ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இப்போ போய் மாவு பார்க்கலாம் வாங்க. மாவு பாருங்கள், வறுபட இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா வறுபடணும். நல்லா வாசமும் வரும். நீங்கள் கலந்து விடும்போது மாவு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும். அது வரைக்கும் நல்லா வறுபடணும். ஃபஸ்ட்டு நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் நெய் சேர்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். இப்போ கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். இந்த கடலை மாவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாசமும் வருங்க. இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கரைச்சிருந்து சக்கரை தண்ணியை சேர்க்க போகிறோம். கலரும் பாருங்கள், லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சக்கரை தண்ணியை சேர்த்துடலாம். சக்கரை தண்ணி வந்து சூடாக தான் இருக்கணும். சேர்த்துடலாம். இந்த சக்கரை தண்ணி சேர்க்கும்போது அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும்ங்க. ஏன்னா சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விடலாம். நான் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். கட்டிகள் எதுவும் படாது, எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதுக்காக தான் அடுப்பு வந்து சிம்மில் வைக்கணும்னு சொன்னேன். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம்.
கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்க்கறனால கலர் மட்டும் தான் நமக்கு வரும். இதோட வாசம் எதுவும் வராதுங்க. நீங்கள் வேணால் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், சீக்கிரமாக இந்த மாதிரி கெட்டியாயிரும். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. கலந்து விட்டே இருக்கேன் பாருங்கள். மாவு நல்லா வறுபட்டுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அல்வா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விடலாம். பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் வரணும். இங்கே பாருங்கள், கலந்து விட கலந்து அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். அல்வானாலே கொஞ்சம் நெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் நெய் சேர்த்துருக்கேன். இவ்வளோ நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம், இல்லை ஜாஸ்தி கூட பண்ணலாம், அது உங்கள் விருப்பம்தான். பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. ஈஸியாக செஞ்சு முடிச்சலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த நம்ம வந்து நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தீபாவளி கூட ட்ரை பண்ணலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய வேலைலாம் செய்யாமல் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஈஸியான ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.